வணக்கங்க. நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜி சேனல்லேருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜி பேசுகிறேன். என்னோடய ஸ்பெஷல் இந்த உலகத்தில் நடக்க போகும் மிகப்பெரிய சம்பவங்கள் முன்கூட்டியே சொல்லுவது தான் என்னோடய ஸ்பெஷல். அது அதிகமாக என்னோடய வீடியோஸை சொல்லியிருக்கிறேன். அதிகம் நடந்துகிட்ருக்கு. தெரிஞ்சவங்க ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. புதுசாக வரீங்க, தாராளமாக இது நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி என்ன என்னோடய ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, சித்தர்கள் பார்வை உங்கள் மேல் விழ வேண்டுமா? சித்தர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. 18 சித்தர்கள் இருக்கிறாங்க. இவங்களோட பார்வை உங்கள் மேல் விழ வேண்டும் அப்படின்னா இதற்கு என்ன செய்யணும்? இது உண்மையாக நடக்கக்கூடியது, நடந்திருக்கு. நிறையா அனுபவத்தில் நானே செஞ்சும் பார்த்துருக்கேன், வந்திருக்கு. இது நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இது என்னன்னா, ஒன்று 1 மாதம் அல்லது 48 நாள், இல்லை 3 மாதம் 108 நாள். இது உங்களோட விருப்பம். குறைஞ்சபட்சம் 1 மாதம். இந்த 1 மாதம் என்னன்னா, தானம் தர்மம் செய்ய வேண்டும். யார் என்னன்னு எதிர்பார்க்காம தானம் தர்மம் நீங்கள் செய்ய வேண்டும். இந்த தான தர்மம் செய்வது உங்களை தவிர யாருக்கும் தெரியவும் கூடாது. நீங்கள் சொல்லாதீங்க. ஏன்னா இந்த 1 மாதம் நீங்கள் சபதம் எடுத்துக்கோங்க. இந்த 1 மாதம் நான் தானம் தர்மம் செய்வேன். யார் எது என்கிட்ட கேட்டாலும் கொடுத்துருவேன். யார் எது கேட்டாலும், அதாவது தெரிஞ்சவங்க தெரியாதுங்க, யார் கேட்டாலும் தானம் தர்மம் கேட்டாங்கன்னா கொடுத்துருவேன். இதனால தான் இது யார்ட்டுமே நீங்கள் சொல்லாதீங்க. ஒருவேளை முன்கூட்டியே சொன்னீங்கன்னா, ஓ எது கேட்டாலும் கொடுத்துருவாரா அப்படிங்கிறச்சு உடனே எனக்கு எது கூட அது கூடன்னு கேட்பாங்க. 1 மாதம் அல்லது 48 நாள், 3 மாதம் 108 நாள். இந்த தான தர்மம் முதல் நாள் கடைசி நாள் முடிக்க தவறாமல் யார் எது கேட்க வராங்களோ அவங்களுக்கு தானம் தர்மம் செய்யுங்க. இந்த தான தர்மத்தில் தான் உங்ககிட்ட வாங்க அந்த சித்தர்கள் வருவார்கள். உங்களுக்கே தானம் தர்மம் கேட்கறது தெரியும். அது பிச்சைக்காரங்க பார்த்தீங்கன்னா, ஒன்று சாப்பாடு கொடுங்க, இல்லை பணம் ஒரு டீ வாங்கி கொடுங்க, இல்லை ஒரு 10 ரூபா கொடுங்க தான் கேட்பாங்க. உங்கள் பேக்கெட்டில் யாருக்குமே தெரியாது, உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு 10,000 ரூபா பணம் இருக்குதுன்னு வச்சுங்க. சித்தர்களுக்கு தான் தெரியும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், தானம் தர்மம் கேட்க வரீங்க, எனக்கு ஒரு 10,000 ரூபா கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. நகை கூட உள்ளே வச்சுருப்பீங்க, இதுவும் யாருக்கும் தெரியாது. உங்களுக்கு மட்டும்தான் நகை செயின் போட்டிருக்க எல்லாம் தெரியும். இது தானம் தர்மம் இவர் தருவாருங்கிறது யாருக்கும் தெரியாது. ஆனால் உங்கள்கிட்ட கேட்க வருவாங்க, எனக்கு அந்த செயினை கொடு, நகை கொடு அப்படின்னு. உங்களுக்கே சம்மந்தம் இல்லாமல் மிக பெரும் தான தர்மம் உங்கள்கிட்ட கேட்க வருவாங்க. இதன் காரணத்தினால தான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் 1 மாதம் இருந்தாலும் இது யார்கிட்டும் சொல்லாமல் முதல் நாள்லேருந்து 30ஆவது நாள் முடிக்க யாருக்கும் நான் தான தர்மம் எது கேட்டாலும் கொடுப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்லாமல், உங்களை தவிர யாருக்கும் தெரியவே கூடாது. உங்கள் வீட்டுக்கோ ஃப்ரெண்டுக்கோ யாருக்கும் இது தெரியக்கூடாது. இது வரவங்களுக்கு தானம் தர்மம் செய்யுங்க. அந்த 30 நாளில் தானம் கேட்பவர்கள் யார், எப்படி கேட்குறாங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி யாரும் தானம் தர்மம் கேட்டிருக்க மாட்டாங்க. புதுமையாக யார் உங்கள்கிட்ட கேட்க வராங்களோ அவங்க தான் சித்தர். அவங்க பார்வை உங்கள் மேலே பட்டாவே உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக ஜொலிக்கும். மிக பெரும் திருப்பு முனை அமைவது உறுதி. இது எத்தனையோ முறை நானே செஞ்சு பார்த்துருக்கிறேன். பல பேர்த்துக்கிட்டையும் சொல்லி இது அளவுக்கு அதிகமாக நடந்திருக்கு, நல்லாவும் இருக்கிறாங்க. உங்களுக்கு நம்பிக்கைலாம் செஞ்சு பாருங்கள். இந்த 1 மாதத்தில் உங்களுக்கே தான தர்மம் கேட்க வருவர்கள் பார்த்தா மிகப்பெரிய வித்தியாசமாக இருப்பாங்க. இந்த மாதிரி யாரும் என்கிட்ட கேட்டதில்லை, இவர் என்ன இப்படி என்கிட்ட தான தர்மம் கேட்குறாங்களேன்னு உங்களுக்கே தெரியும். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் இந்த தான தர்மம் எப்போ செய்கிறீங்க ஆரம்பிச்சிங்களோ அதுவரை முடியும் வரை யாருக்கும் சொல்லாமல் இருந்தீங்கன்னா இந்த தான தர்மத்தோட பலன் சித்தர்கள் பார்வை உங்கள் மேல் விழுவது நிச்சயமாக ஆகும். இதை செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக மிகப்பெரிய திருப்புமுனை வாழ்க்கை உங்களுக்கு அமைவது நிச்சயம். வணக்கம். உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜ் சேனலிருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜ்.